வெங்கடேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, 2025 ஆண்டிற்கான ஜூலை மாதத்து பலாபலன்களை இப்பொழுது நான் எடுத்துக்கூற இருக்கின்றேன். கணித வல்லமை, மதிநுட்பம், எதிலும் துணிச்சலாக செயலாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்துல முதல்ல கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் யோக பலன்களும் நன்றாக கிடைக்கும். அதன்படி உங்கள் ராசியில சூரிய பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் கடகத்துல. 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் அவருடைய கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். பாக்கியஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். இந்த மாசத்துல 16ஆம் தேதியிலிருந்து ஆடி மாசம் துவங்குது. அந்த மாசத்துல சூரிய பகவான் கடகராசிக்கு சென்று விடுவார். உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் உங்கள் ராசிக்கே திரும்ப வந்துடுறார். அதனால இந்த மாசத்துல முற்பகுதியும் பிற்பகுதியும் உங்களுக்கு வித்தியாசமான பலன்கள் கிடைக்க காத்திருக்கிறது. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல 15 நாட்கள் ஜூலை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை பண பொருளாதாரத்துல செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். யாருக்காக கடன் கொடுத்திருந்தா அந்த கடன் தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பண பொருளாதாரத்துல ஏற்றமே காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இதெல்லாம் கரெக்டா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாசத்துல நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப ரீதியா அந்யோன்ய பாவமும் ஒரு வாக்குஸ்தானத்தினால உங்களுக்கு லாபமும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. நீங்க எதுக்கு ப்ராமிட் பண்ணியிருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சரியான முறையில் அமையக்கூடிய யோக பலங்கள் நிச்சயமாக இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். குருபவன்ல உட்கார்ந்துருக்கனால கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகளால் லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. மிதுனராசி என்பதே ஜீவனாஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் தான் மிக முக்கியமானது. அந்த ஜீவனாதிபதியாகிய குரு பகவானே உங்கள் ராசியில உட்கார்ந்துங்களா தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசம் பூராமே உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல 17ஆம் தேதியிலேருந்து ஆடி மாசம் பிறக்குது. அப்படி பிறக்கிறப்ப தள்ளுபடி வியாபாரங்கள் நிறைய நடக்கும். அதனால வந்து லாபங்கள் நிறைய கிடைக்க போகுது. அதே 17ஆம் தேதியிலிருந்து புத பகவான் உங்கள் ராசிக்கு வர்றப்ப வந்து இப்போ உங்களுக்கு என்ன நினைத்தாலும் அதை சரியான முறையில் சக்சஸ் பண்ற அளவுக்கு வந்து பலன்கள் கிடைக்கும். இதான் மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது, தனஸ்தானத்துல சூரிய பகவான் இறங்கும் போது பண பொருளாதாரத்துல கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சீங்கன்னா, ஆடி மாசம் பிறந்ததுல இருந்து பண பொருளாதாரத்துல கொஞ்சம் நிதானமா கடைபிடிச்சு யோகத்தை கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு விஷயம். அடுத்து, உத்தியோகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே பணிச்சுமைகள் குறைவாக இருக்கும். முற்பகுதியில இந்த மாதத்தின் பிற்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேலதிகாரிகளால் கொஞ்சம் தொல்லை ஏற்பட வாய்ப்பு கிடைக்கும். அல்லது வந்து உங்களோட கோவொர்க்கர்ஸ் இவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு, இது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தவங்களுக்கும் சரி, அல்லது கட்டட சம்பந்தப்பட்டவங்க, அதே மாதிரி வந்து தையல் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா நல்ல பலன்கள் தொழிலாளர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சிறந்த நற்பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அடுத்து வந்து பெண்களுக்கு முதல் சொன்ன மாதிரி கணவன் மனைவி உறவு கட்டுக்குள் வரும். அன்பும் ஐக்கியமும் அந்யோன்ய பாகமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் நிச்சயமாக கிடைக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மாதம் தான் சொல்ல முடியும். என்ன கேட்டீங்கன்னா, நினைச்ச காரியம்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு சக்சஸாவே அமையக்கூடிய வாய்ப்பு, தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக காத்திருக்குது. குரு கடாட்சம் இருக்கனால எண்ணிய செயல்கள் இனிதே நடக்கும். மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சுபமங்கள யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது குறிப்பா பெண்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் முதல் சொன்ன மாதிரி ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், அதற்கு பின்னாடி வந்து இந்த ஆடி மாசம் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் இந்த உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அதுல வந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால அந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க. பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா,
இந்த ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றது மட்டும்தான் பலன்கள். அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்த சற்று நிதானமா போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு யோக பலன்களும் கிடைக்கிறது. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு சற்று நிதானமான போக்க கடைபிடிச்சு நடந்தீங்கன்னா அந்த பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக, அதாவது தடுக்கி விடுவதற்கு முன்னாடி நம்ம எப்படி சுதாரிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி யோகங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்துல மாணவர்களுக்கு நல்ல கல்வி யோகம் கிடைக்கும். ஏன்னா ஆரம்ப கல்வியிலிருந்து ஆரம்பிச்சு உயர்கல்வி வர மாணவர்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. ஆசிரியர் மாணவர் உறவுல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். அதே நேரத்தில் தேவையில்லாத நண்பருடைய பழக்க வழக்கங்களையோ அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளையோ சற்று குறைத்து கொள்ளுதல் நலம் தரும். படிக்கிறதுல நிச்சயமா மறக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது, மெமரியில நல்லா நிற்கும். இனி வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப மங்கள யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாசத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குறிப்பா பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் ராசியில குரு பகவான் உட்கார்ந்துனால தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதத்துல 11ஆம் தேதி மதியத்திற்கு மேல 13ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரம் வருகிறது. அதனால இந்த காலகட்டங்களில் சற்று நிதானமான கடைபிடிச்சு இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவனை உங்களுக்கு பிரார்த்திக்கின்றேன். வணக்கம்.